எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினோட அம்மா வாங்கின கடனுக்காக சில ரவுடி பசங்க ஹீரோயினை கடத்தி தூக்கிட்டு போயிட்டானுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுங்க கிட்டே இருந்து போராடி தப்பிச்சிடுறா. இருந்தாலும் விடாம ஃபாலோ பண்ணி வந்து ஹீரோயினை அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோ அவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஆனா ஒரு ரவுடி அவனை கத்தியால குத்த வரதை பார்த்துட்டு ஹீரோயின் அன்னியன் ஃபார்முக்கு, அதாவது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கும். ஸோ அம்பியா அழுதுட்டு இருந்த நம்ம ஹீரோயின் இப்போ அன்னியனா மாறி அவனை அடிச்சு போட்டு ஹீரோவை காப்பாத்தி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்க, ஓ அப்ப இது எல்லாமே பிளான் தானா, என்ன உஷார் பண்றதுக்காக நீ இவ்ளோ வேலை பார்த்திருக்கியான்னு ஹீரோ கேட்க, ஒண்ணு புரியாத ஹீரோயின் டக்குன்னு மயங்கி வந்துடுறா. ஆக்சுவலா இவங்களை வளர்த்த அம்மா வாங்கின கடனுக்காக தான் வித்திருப்பாங்க. என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையான்னு ஹீரோயின் கேட்கும்போது, யாரும் இல்லாத பொண்ணா இருந்த பாவம் பார்த்து உன்னை நான் வளர்த்தேனே தவிர நீ என் சொந்த குழந்தை கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வச்சு நான் நிறைய காசு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா வளர்த்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, அதனாலதான் உன்னை வித்துட்டேன்னு சொல்லி மனசாட்சியே இல்லாம பேசினதெல்லாம் இப்ப ஞாபகத்துக்கு வரவும் ஹீரோயின் ரொம்ப பேனிக் ஆகி கண் விழிச்சிடுறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்ல, எப்படியாவது நம்ம பெத்த அம்மா அப்பாவை நாம கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி ஹீரோயின் அந்த சிட்டிலேயே ஒரு வீட்டுக்கு மெய்டா வேலைக்கு போறா. அதே நேரம் அந்த வீட்டோட ஓனர் சின்ன வயசுல தொலைஞ்சு போன தன்னோட மகளை தேடிட்டு இருக்காரு. ஆனா இன்னைய வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை நம்ம பொண்ணு உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா திரும்ப வந்திருப்பா, ஏன் இப்படி தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னு அவரோட ஒய்ஃப் கேட்கவும், நம்ம பொண்ணு இறந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் அவ டெட் பாடியையாவது பார்க்கணும்னு அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, பல வருஷமா இவங்க ரெண்டு பேரும் வளர்த்துக்கிட்டு இருக்க ஜாஸ்மின் ஒருவேளை அப்பா அம்மாவோட உண்மையான பொண்ணு வந்துட்டானா அப்புறம் என்ன கண்டுக்காம போயிட்டா என்ன பண்றது, அதுக்கு நான் என்னைக்குமே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண முயற்சிக்கும் போதுதான் அந்த வீட்டு பட்லர் புதுசா மெய்டா ஜாயின் பண்ணிருக்க நம்ம ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ நாங்க சொல்றத மட்டும் தான் கேட்கணும், இங்க வேலை பார்க்கும்போது வேற எந்த கமிட்மெண்ட்லயும் நீ இன்வால்வ் ஆக கூடாதுன்னு ஜாஸ்மின் சொல்றா. ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜாஸ்மின் குறுக்க வரவும் தெரியாம அவ ஷூல இடிச்சிடுறா. சாரி மேடம், பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருந்ததுனாலதான் நான் சரியா கவனிக்கலன்னு சொல்ல, நீ ரொம்ப நல்லா வேலை பார்ப்ப போலையே, அப்ப இதையும் கிளீன் பண்ணுன்னு சொல்லி ஒரு கிளாஸை கீழே போட்டு உடைச்சி எனக்கு வீட்டை கையால சுத்தம் பண்ணாதான் பிடிக்கும்னு ஜாஸ்மின் சொல்ல, வேற வழி இல்லாம உடஞ்சு போன அந்த கிளாஸ் பீஸ் எல்லாம் கையால எடுக்கும் போது வேணுக்குனே தான் காலை வச்சு கையை மிதிச்சு, இதுக்கப்புறம் நீ கிளம்சியா இருக்க கூடாது, எந்த வேலையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லும் போது ஜாஸ்மினோட அண்ணா, இவருமே வளர்ப்பு பையன்தான், அவரு வரவும் ரொம்பவே நல்லவர் மாதிரி, அண்ணா நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி ஹக் பண்ணி கண்ணத்திலேயே கிஸ் பண்ணவும் அவர் ஒரு மாதிரி ஆகிடுறாரு. சரி பாப்பா, உனக்காக நான் இந்த கிஃப்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நெக்லஸை மாட்டி விட்டுட்டு எங்க போறேன்னு கேட்க, என்னோட ஃபியான்ஸே டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, ஸோ நான் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. சரி சரி சீக்கிரமா போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறான். கட் பண்ணா இங்க ஜாஸ்மினோட அண்ணா நிக்கோலஸ் ஹீரோவை மீட் பண்ணி, வர ஞாயிற்றுக்கிழமை என்னோட தங்கச்சி பர்த்டே இருக்கு, அப்புறம் அவளுக்கும் மிஸ்டர் கூக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, அதுக்காக தான் உன்னை இன்வைட் பண்ண வந்திருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்காக நான் கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்து ஹீரோ கடுப்பாகிடுறான். நம்ம ஹீரோயின் வீட்டை பெருக்கிட்டு இருக்கும் போது கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு, நீ பாக்குறதுக்கு அப்படியே நம்ம வீட்டு ஓனர் அம்மா மாதிரியே இருக்குன்னு சொல்லவும் பயந்து போயிடுற ஹீரோயின், கொஞ்சம் பார்த்து பேசு, இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் ஒரு மாதிரியா தெரியறாங்கன்னு சொல்லும் போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வர ஓனர் அம்மா அந்த இன்னொரு மெய்டை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை பார்த்து, நீ உண்மையாவே என்ன மாதிரி தான் இருக்கியான்னு கேட்க, ஐயோ மேடம், நீங்க அந்த வானத்துல இருக்கிற நிலா, இந்த உலகத்துக்கே ஒரே நிலா, அது நீங்க மட்டும்தான், ஆனா நான் கையில வச்சிருக்க விளக்கமறு மாதிரி, சோ என்னைக்குமே நான் நீங்களாக முடியாதுன்னு சொல்லவும், நல்லா தான் பேசுற, ஆனா உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு, போயும் ஒன்ன மாதிரி ஒருத்தியை தொட்டு என் கையை நான் அழுக்கு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என் முகத்திலேயே நீ முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாவம் ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும், இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் கொஞ்சம் அப்படி இப்படிதாமா இருப்பாங்க, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். சரி, மிஸ்டர் நிக்கோலஸ் உன்னை கிஃப்ட் எடுத்துட்டு வர சொன்னாரு, உடனே கிளம்பி போன்னு பட்லர் அனுப்பி வைக்கிறாரு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி வெறுப்பான நம்ம ஹீரோ வெளியில வரும்போது டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வர நம்ம ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆகி அவன் மேல விழறது மட்டும் இல்லாம வழக்கம் போல பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். ஐயோ இவளா, ஐயோ இவனான்னு ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. அடப்பாவீங்களா, பட்ட பகல்லையேவான்னு நிக்கோலஸ் கேட்க, சாரி சார் மன்னிச்சிருங்க, நீங்க இந்த கிஃப்டை கேட்டதா சொன்னாங்க, அதை கொடுத்துட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன்னு ஹீரோயின் சொல்றா. செம்ம கோவத்துல இருக்கிற நம்ம ஹீரோ அந்த கிஃப்டை தட்டி விட்டுறான். சாரி சார் மன்னிச்சிருங்க, நான் உங்க ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டேன், வேணும்னா நான் அதுக்காக காம்பன்சேட் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படிங்க அன்னைக்கு என்னை ஏமாத்த பார்த்துட்டு இன்னைக்கு எதுவும் நடக்காத மாதிரி காம்பன்சேட் பண்றேன்னு சொல்றியா, நான் என்னைக்குமே உன்னை நம்ப மாட்டேன்னு ஹீரோ முறைக்கிறான். மச்சான், நீ வழக்கமா இப்படிலாம் நடந்துக்க மாட்டியே, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சுன்னு நிக்கோலஸ் கேட்க,
சிலரை பார்த்தா எனக்கு செம்ம காண்டாகும், திரும்ப அவங்கள மீட் பண்ணவே கூடாதுன்னு நினைப்பேன். அப்படிதான் இவளும். இனி நீ என் கண்ணுக்கு முன்ன வந்துடாதன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். கட் பண்ணா சண்டே ஜாஸ்மினோட பர்த்டே பார்ட்டியில அவளும் ஃபியான்சே மிஸ்டர் கூவும் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கத பார்க்கும்போது நிக்கோலஸ்க்கு செம்ம காண்டாகுது. அப்ப நம்ம ஹீரோயின் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கத பாத்துடுற மிஸ்டர் கு நைஸா அவங்கள மீட் பண்ணி, உன் பேர் என்ன, நீ பார்க்க அழகா இருக்க, ஓகேன்னு சொன்னா நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்னு தப்பா அப்ரோச் பண்றதுனால ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சோ தயக்கத்தோட நின்னுட்டு இருக்கும் போது என் கண்ணுக்கு முன்ன எந்த பொண்ணுக்கும் அநீதி நடக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோ வந்து நின்னுறான். ஹாய் மிஸ்டர் இன், நான் உங்களை இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கல, நாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேசலான்னு சொல்லி வாய் உளறிக்கிட்டே மிஸ்டர் கு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். தேங்க்யூ மிஸ்டர் இன்னுன்னு ஹீரோயின் சொல்ல, உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் நான் இதுதான் பண்ணியிருப்பேன். ஆனா நீ எவ்வளோ டெக்னிக்கலா யோசிச்சு அன்னைக்கு நைட்டு நீயே உன்னை அபியூஸ் பண்ற மாதிரி ஆளுங்களை செட் பண்ணி என்ன செடியூஸ் பண்ண பார்த்திருப்பேன்னு கேட்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அந்த மாதிரியான பொண்ணு இல்ல. ஓ அப்படியா, அப்புறம் எதுக்காக இந்த வீட்டுக்கு மெய்டா வந்திருக்க? அது மட்டும் இல்லாம மிஸ்டர் குவுமே உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். சோ நீ ஏதோ பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பணக்காரங்க கிட்ட எல்லாம் பேசி பழகிட்டு இருக்க. ஆனா மிஸ்டர் கு உன்கிட்ட மயங்கிற மாதிரி நான் மயங்க மாட்டேன், தேவையில்லாம என் பின்னால சுத்தி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். யாரா இவன் பைத்தியக்காரன், ஒன்னும் புரியாத மாதிரி பேசிட்டு போறான்னு ஹீரோயின் திரும்ப ஒர்க் ஆரம்பிக்கும் போது அகைன் மிஸ்டர் கு வந்து அப்ரோச் பண்றான். ஹீரோயின் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இத பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிற ஜாஸ்மின், மிஸ்டர் கூவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சுமே நீ அவனை செடியூஸ் பண்ண பாக்குறியான்னு கேட்க, இவன் எஸ்கேப் ஆகுறதுக்காக ஆமா டார்லிங் இவ தான் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு சொல்லவும் ஹீரோயினை அடிச்சு அவமானப்படுத்த ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி, உனக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதாவது பிரச்சனைனா வேலையை விட்டு அனுப்பிடு, எதுக்கு தேவையில்லாம அடிக்கிற? மிஸ்டர் இன், உண்மையா என்ன நடந்துச்சுங்கிறத நீங்க தான் சொல்லணும், என்ன காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் கெஞ்சிரா. தப்பு பண்ணவங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்ல வேலை இல்ல, அவளை அடிச்சு துரத்துங்கன்னு அம்மா சொல்ல 2 பேரும் நம்ம ஹீரோயினை தரதரன்னு இழுத்துட்டு போய் வெளியில விட்டுடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை தப்பா நினைச்சுக்கிட்டோம் போலன்னு சொல்லி ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயினுக்காக வெளியில வரான். பட் அதுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. செய்யாத தப்புக்காக அவமானப்பட்ட நம்ம ஹீரோயின்குள்ள இருக்கிற அந்த அன்னியன் ரிலீஸ் ஆகி நம்மள சுத்தி இருக்கவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நாமளும் பிஹேவ் பண்ணணும், அவங்க கிட்ட நாம நல்ல பொண்ணா இருக்கிறதுல எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட திரும்ப அந்த பார்ட்டிக்கு போறாங்க. பார்த்து எல்லாரும் வாயை பொளக்குற அளவுக்கு அழகா இருக்கா, நீ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணா ஈஸியா ஒரு பெரிய பணக்காரனை உஷார் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஒரு மெய்டு என்னைக்குமே மெய்டு தான்னு சொல்லி அவளை அவமானப்படுத்த ட்ரை பண்ணும்போது கையில வச்சிருக்க ஒயின் கிளாஸை வாங்கி திரும்ப அவ தலையிலேயே ஹீரோயின் ஊத்திடுறாங்க. கடுப்பாகிடுறவ, யாரங்கே இவளை லாக் பண்ணுங்கன்னு சொல்ல 2 பாடி கார்ட்ஸ் ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. அப்ப ஹீரோவை பார்த்துட்டு, அடடே இவன் தானே அன்னைக்கு நம்மள தப்பா பேசினான்னு யோசிக்கும் போது ஹீரோயின் முதுகுல இருக்கிற ஹார்ட் ஷேப் மச்சத்தை நோட் பண்ணிடுற அவங்க அப்பா, அதாவது ஜாஸ்மினோட அப்பா, பல வருஷத்துக்கு முன்ன காணாம போன நம்ம மகளை நாம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி ரொம்ப குஷியாகிடுறாரு. இத கேட்டு அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க எல்லாருமே மெர்சல் ஆகிடுறாங்க. ஆனா அவங்க அம்மா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப பேனிக் ஆகிடுறாங்க. பட் அதெல்லாம் கண்டுக்காம அப்பா, என் செல்லமே தங்கமே உன்னை நான் திரும்ப பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நல்லா இருக்கியான்னு கேட்டு நலம் விசாரிக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது பார்ட்டிக்கு வந்திருக்க மத்த கெஸ்ட் எல்லாம், அப்ப ஜாஸ்மின் உங்க வாரிசு இல்லையா, உங்க பொண்ணு திரும்ப வந்துட்டதுனால அவளை நீங்க வெளியில அனுப்ப போறீங்களான்னு கேட்டு கொளுத்தி போடவும் ஜாஸ்மின் செம்ம டென்ஷன் ஆகிடுறா. ஓ அப்ப ஹீரோயின் தன்னோட ஃபேமிலி கூட சேர்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு மெய்டா வந்திருக்கா போலன்னு ஹீரோ நினைச்சுக்கிறான். இந்த ஒரு சின்ன பர்த் மார்க்கை வச்சு நான் தான் உங்க பொண்ணுங்கிறத நீங்க எப்படி சொல்றீங்கன்னு ஹீரோயின் கேட்க, மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்த நாங்க நிக்கோலஸை எடுத்து வளர்த்ததுக்கு அப்புறம் தான் நீயுமே பிறந்த. பட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால உன்னை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. நாங்களுமே தேடி கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். அதே நேரம் உன்னோட அம்மா இந்த போஸ்ட் பேட்ரம் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டேட்ல பாதிக்கப்பட்டதுனால அவங்கள ரெக்கவர் பண்றதுக்காக நாங்க ஜாஸ்மினை எடுத்து வளர்த்தோம். இருந்தாலும் இத்தனை வருஷமா உன்னையுமே தேடிட்டு இருந்தோன்னு அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. எங்களுக்கு என்னமோ தப்பா படுது, ஒருவேளை இதெல்லாம் ஸ்கேம் ஆனதா என்ன பண்றதுன்னு நிக்கோலஸும் ஜாஸ்மினும் கேக்குறாங்க. ஓகே அப்ப நாம உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், அதுவும் கரெக்ட் தான், நானுமே என்னோட ரியல் பேரண்ட்ஸை தேடி தான் இந்த ஊருக்கு வந்தேன்னு ஹீரோயின் சொல்ல உடனே டாக்டர் அழைச்சிட்டு வந்து வீட்லயே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடுறாங்க. ஆனா இந்த அம்மாக்கு தன்னோட பொண்ணு திரும்ப கிடைச்சிட்டாங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. ஏதோ ஒரு ரகசியம் வெளியில வந்துருமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பாவோட உண்மையான பொண்ணு திரும்ப வந்துட்டதுனால என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவாங்களோன்னு ஜாஸ்மின் பயப்படுறா.
நீ எதுக்கு பாசிட்டிவா யோசிக்கிற, நெகட்டிவா யோசிச்சு பாரு. ஒருவேளை அந்த ஹீரோயின் நம்ம அம்மா அப்பாவோட உண்மையான பொண்ணு இல்லனா என்ன செய்யறது? சோ பி ரிலாக்ஸ். ஒருவேளை அவ தான் உண்மையான வாரிசா இருந்தாலும் நான் உன்னை என்னைக்குமே விட்டு தர மாட்டேன். என்னோட சப்போர்ட் உனக்கு தான். நான் உன்னை பாதுகாப்பேன்னு நிக்கோலஸ் ப்ராமிஸ் பண்றான். தன்னை சுத்தி நடக்கிற எதுவும் புரியாத நம்ம அம்பி ஹீரோயின் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அவங்க வீட்டை பெருக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு, ஐயோ மேடம் நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, எவ்வளோ பெரிய ஆளு நீங்க, அந்த ப்ரூமை என்கிட்ட கொடுங்கன்னு ஒரு மெய்டு சொல்ல, மேடம் நான் உங்ககிட்ட ஏதாவது ஹார்ஷா நடந்திருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு பட்லர் கெஞ்சிறாரு. நான் இந்த வீட்டில் வேலை பார்த்த நாட்களில் எனக்கு நீங்கள் 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க. ஸோ உங்கள் உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு ஹீரோயின் நன்றி சொல்லிட்டு தன்னோட அப்பாவை பார்க்க போறா. ஈவன் டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் வந்துடுது. பட் நெகட்டிவாக இருக்கிறதுனால அப்பா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாரு. ஹீரோயின் கன்னத்தில் பலார்னு அரைஞ்சி, அப்போ நீ எங்களை ஏமாத்த வந்தியான்னு கேட்க, நான் ஒன்றும் உங்கள் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரல, நீங்கள் தான் என்ன கண்டுபிடிச்சிங்க, மற்றபடி எனக்கு இருக்கிற அந்த பர்த் மார்க் உண்மையானது தான்னு ஹீரோயின் சொல்லவும், அது எப்படி சாத்தியம்னு அப்பா ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான் எனக்கு அது தெரியும்னு சொல்லி ஜாஸ்மின் ஹீரோயினோட வளர்ப்பு அம்மாவை அழைச்சிட்டு வரா. நாம ஏழைங்க தாமா, ஆனா காசு சம்பாதிக்கிறதுக்காக நீ இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்க கூடாது. மற்றவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறது ரொம்ப தப்புன்னு ரொம்பவே நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. வேற வழி இல்லாம தனக்கு இருக்கிற அந்த பர்த் மார்க் உண்மையானது தாங்கிறத இவங்கள வச்சு நிரூபிக்க முயற்சி பண்றா. ஆனா அவங்க ஏற்கனவே ஜாஸ்மின் கிட்ட இருந்து காசு வாங்கியிருப்பாங்க போல. சோ ஹீரோயின் சொல்றது எல்லாமே போய். சின்ன வயசுல அவளுக்கு அலர்ஜி ரேஷஸ்லாம் ஏற்பட்டுச்சு, அதுல உருவான காயம் தான் அது, மற்றபடி பர்த் மார்க்கெல்லாம் இல்லைன்னு போய் சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன, அவமானப்பட்டு நம்ம ஹீரோயின் அந்த வீட்ல இருந்து வெளியில வந்துடுறா. நாம போட்ட பிளான் எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசின மாதிரி ஹீரோயினோட அம்மாக்கு ஜாஸ்மின் நிறைய காசு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாமே ஸ்கிரிப்டடுங்கிறது நம்ம ஆளுக்கு புரிய வருது. இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்டோட ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்ததும் இந்த காலத்தில் எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா நடு ரோட்ல வச்சு பயங்கரமாக அடிக்கிறாங்க. எதுக்காக என் பர்த் மார்க்கை பற்றி நீங்கள் போய் சொன்னீங்கன்னு கேட்க, நீ மட்டும் என்னை விட்டுட்டு நைஸாக பெரிய வீட்டில் போய் செட்டில் ஆகலான்னு பார்க்குறியா, எனக்குமே ஷேர் தரணும், அதனால தான் உன்னை நான் இப்படி காலவாரி விட்டேன்னு சொல்ல, பாவம் ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு இருக்கும்போது அங்க வர நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு. யாழ்டா நீ, உனக்கு இந்த பொண்ணு வேணும்னா எனக்கு நீ 5 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்க, இதோ போலீஸ்க்கு கால் பண்றேன், அவங்க கிட்ட பேசி வாங்கிக்கோன்னு ஹீரோ சொல்லவும், இந்த தடவை உன்னை விடுறேன், ஆனா அடுத்த தடவை கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு திட்டிக்கிட்டே அந்த அம்மா நைஸா அங்கேருந்து கிளம்பிடுது. ஈவன் ப்ரெஷர் தாங்க முடியாம ஹீரோயினுமே மயங்கி விழுந்துடுறாங்க. வழக்கம் போல ஹீரோ காப்பாத்தி தான் கூட கார்ல அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது கண்விழிக்கிற நம்ம ஹீரோயின்குள்ள இருந்துட்டு இருக்க அன்னியன் வெளியில வந்து நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்க, ஹீரோவுமே நடந்ததை சொல்றான். ஆனா நம்ம ஆளுதான் பயங்கரமான சிக்மாவாச்சே, வாண்டடா காரை விட்டு இறங்கி ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு நைட்டு ரோட்டோரமா படுத்துக்கலான்னு போகும்போது ஒருத்தன் தப்பா பேசிடுறான். போறியா இல்ல காதலையே கல்லை விட்டு அடிக்கவான்னு கேட்க, அவன் பயந்துடுறான். ஒரு பொண்ணு இந்த மாதிரி ரோட்ல படுத்து தூங்குறது நல்லதில்ல, அதனால அவளை ஒரு நல்ல இடமா பார்த்து தங்க வைங்கன்னு ஹீரோ சொல்றாரு. வீட்டுக்கு வந்ததும் நல்லா அழுக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு நிம்மதியா தூங்கலான்னு வந்து பார்த்தா பக்கத்துல ஹீரோயின் படுத்திருக்கா. ஆட எடுபட்ட பயலே, நீ எப்படா இங்க வந்தன்னு கேட்டு எட்டி உதைக்கவும், இது ஏன் வீடு, நீ தான் ஏன் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்ல, இல்ல திடீர்னு ஒருத்தர் இந்த மாதிரி நீங்க வெளியில தூங்குறது நல்லதில்ல, உங்களை சேஃபான இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு, அதனாலதான் நானும் தூங்கிட்டேன், சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ விடாம பிடிச்சி இழுத்து, என்ன மாதிரி ஒரு அழகான பையனை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னையே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா, உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான்லாம் பயத்துக்கே பயத்தை காட்டுறவன்னு சொல்லி ஹீரோயின் பிடிச்சி தள்ளி ஹீரோவை பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவும் அடுத்த மூக்கு போகிறான். பட் அதுக்குள்ளே நம்ம ஆளு மயங்கிடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பயங்கரமான கன்ஃபியூஷனில் இருக்கிற நம்ம ஹீரோயின் பாதுகாப்பு தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து, நீங்கள் என்ன வேற ஏதோ பண்ணிட்டீங்க, நம்ம 2 பேருக்கு நடுவில் ஏதாவது நடந்துருச்சான்னு கேட்க, அப்போ நைட்டு நடந்த எதுவும் உனக்கு ஞாபகம் இல்லையா, சத்தியமா இல்லை, நான் எப்படி இங்கே வந்தேன்னு ஹீரோயின் கேட்குறா. அடைச்சி வாய்முடு, உனக்கு காசு தான் வேணும்னா எவ்வளோ வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போன்னு ஹீரோ செக்க தூக்கி போடவும் ஹீரோயின்குள்ள இருக்கிற அன்னியன் வெளியில வந்து கேவலம் காசுக்காக வெலை போகிற ஆளு நான் இல்லைன்னு சொல்லி ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டிடுறா. தென் இவங்க 2 பேருக்கு நடுவில் எதுவும் நடக்கல. முக்கியமாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணியிருந்தாங்களே, அந்த விஷயத்த வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு லாயரை வச்சு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்குறாரு. சரி இப்போயாவது சொல்லுங்க, நைட்டு என்னதான் ஆச்சு, நீங்கள் என்ன எங்கே பிக்கப் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஹீரோயின் கேட்டுக்கிட்டே பொத்துன்னு மயங்கி வந்துடுறா.
உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டதுனால மென்டலி டிப்ரெஸ் ஆனதுனால அவங்களுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டருங்கிற ஒரு மனநோய் இருக்குங்கிற விஷயத்த டாக்டர் சொல்றாரு. ஓ, அப்ப இதனால தான் ஹீரோயின் அடிக்கடி மயங்கி விழுந்து பழசெல்லாம் மறந்து போயிடுறா போல. நாம தான் தேவையில்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு ஃபீல் பண்ற நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து அவங்கள பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லவும், அதனால தான் நான் இத்தனை நாளா என்ன பண்றேங்கிறத என்னாலேயே கண்டுபிடிக்க முடியலையா, திடீர்னு எனக்கு தலை வலிக்கும், நான் மயங்கி விழுந்துருவேன், கண் விழிச்சு பார்க்கும்போது வேற ஒரு இடத்துல இருப்பேன், இன்னும் எத்தனை நாளுக்கு நான் இதெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியலன்னு ஹீரோயின் ஃபீல் பண்றா. நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன், உனக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடைக்கிற வரைக்கும் நீ என்கிட்டயே இருன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட அசிஸ்டண்டா வேலை போட்டு கொடுத்து மந்த்லி 50,000 சேலரி தரதா சொல்லிடுறான். ஹீரோயினுமே என்னால் முடிஞ்ச வரை நான் உங்களுக்கு ஒரு நல்ல அசிஸ்டண்டா இருக்கேன்னு வாக்கு கொடுத்துட்டு நம்ம ஹீரோக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறா. ஆனா என்ன, அடிக்கடி அவங்கக்குள்ள இருந்துட்டு இருக்க அன்னியன் பர்சனாலிட்டி வெளியாகி, என்ன நீ என்ன சமைக்கலாம் சொல்ற, கடுப்பா ஆகுது, ஸ்டவ் கிட்ட போனாலே ரொம்ப ஹீட்டா மூச்சு கூட விட முடியல, அதே நேரம் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லவும், சரி நான் உனக்காக சமைச்சு தரேன்னு ஹீரோ சொல்ல, ரொம்ப சூப்பர், அப்ப எனக்கு வாத்து பிரியாணி, கொக்கு கிரேவி, சிக்கன் 65, ஆட்டுக்கால் சூப்பு, நண்டு ஆம்லேட்னு எல்லாத்தையும் செஞ்சு கொடுன்னு ஹீரோயின் ஒரு பெரிய லிஸ்டா போடுறாங்க. அப்புறம் அம்பியா மாதிரி ஹீரோக்கு டை கட்டி விடும்போது, நான் உன்னை கிஸ் பண்ணலாமான்னு கேட்க ஹீரோயினுக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல. நல்ல வேளை யாரோ காலிங் பெல் பிரஸ் பண்ணி காப்பாத்திடுறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தா நிக்கோலஸ். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு அதிர்ச்சி ஆகிடுறவன், என்ன மச்சான் என்ன லவ் பண்ணாத டேட்டிங் பண்ணாதன்னு சொல்லிட்டு இப்ப நீ இந்த பொண்ணு கூட லிவிங் டுகெதர்ல இருக்கியான்னு கேட்க, தேவையில்லாம தப்பா பேசாத, எங்க 2 பேருக்கு நடுவுல எதுவும் இல்ல, ஹீரோயின் என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட், ஏண்டா இவ்வளோ நடந்துமா இன்னும் அவளை நம்பிட்டு இருக்க, அவ எப்படிலாம் எங்க ஃபேமிலியை ஏமாத்த பார்த்தாங்கிறது உனக்கே நல்லா தெரியுமேன்னு நிக்கோலஸ் கேக்குறான். சில விஷயங்களை ஆதாரம் இல்லாம என்னால நம்ப முடியாது, அதே நேரம் தப்பு செய்யாதவங்க மேல பழி சுமத்துறதையும் தண்டனை கொடுக்கறதையும் என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஜாஸ்மின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. ஏன்னா அவளும் நிக்கோலஸும் சேர்ந்து தான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மாத்தி வச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டா. அப்புறம் நாம 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில போறது இல்லாம ஜெயிலுக்கு போயாகணும்னு பயப்படுறா. ஆமா, இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் ஹீரோயின் விஷயத்துல ஹீரோ என் பேச்சை கேட்க போறதில்ல, இதுக்கு நாம வேற ஏதாவது பிளான் பண்ணணும், நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு நிக்கோலஸ் சொல்லிடுறான். ஆனா ஜாஸ்மின் அதெல்லாம் கேட்காம ஹீரோவை மீட் பண்ணி, நான் உங்க கம்பெனி கூட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு 10% கமிஷனுமே தரேன், அதுக்கு பதிலா நீங்க ஹீரோயினை வேலையை விட்டு அனுப்பணும்னு சொல்ல, யாருமே தாங்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணுக்காக ஒரு பெரிய ப்ராஜெக்டை இழக்க மாட்டாங்கன்னு ஹீரோ சொல்லவும் ஜாஸ்மின் சிரிச்சுக்கிட்டே உள்ள போறா. ஆனா நம்ம ஆளு, உனக்கும் அந்த ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீயுமே அவங்களோட உண்மையான வாரிசு இல்லை, அப்புறம் எப்படி நான் உன் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்க முடியும்னு கேட்க அவளுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. பத்தாததுக்கு உனக்கு ப்ராஜெக்ட் வேணும்னா நீ டைரக்டா என்கிட்ட பேசு, எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஹீரோயினா உள்ள இழுக்கிற, அவளை பார்த்து பயப்படுறியா இல்ல அவ தான் உண்மையான வாரிசுங்கிறத நீ மறைக்க ட்ரை பண்றியான்னு கேட்கவும் மிரண்டு போயிடுற ஜாஸ்மின் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அப்போ டக்குன்னு ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணி, என்னோட வாழ்க்கையில உங்களை மாதிரி யாருமே என்னை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதில்ல, என்னை வளர்த்த அம்மா கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பணத்துக்காக என்னை விற்க பார்த்தாங்க, ஆனா நான் யாரு என்னன்னு கூட தெரியாம நீங்க எனக்கு இவ்வளோ உதவி பண்றதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்ல, என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும், எனக்கு என்னமோ நிக்கோலஸ் அண்ட் ஜாஸ்மின் மேல சந்தேகமா இருக்கு, அதனால நாம யாருக்கும் தெரியாம திரும்ப இன்னொரு தடவை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு ஹீரோ சொல்லிடுறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ தன்னோட ஆட்களை வச்சு அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை ஜாஸ்மினும் நிக்கோலஸும் சேர்ந்து தான் மாத்தினாங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்லவும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, வேணும்னா இன்னொரு தடவை செக் பண்ணுங்க, இந்த டைம் உங்க ஒய்ஃபோட ஹேர் சாம்பிள் எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணுங்கன்னு ஹீரோ ஐடியா கொடுக்கறதுனால ஹீரோயின் அப்பாவுமே அம்மாக்கு தெரியாம உங்க ஹேர் எடுத்துட்டு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துடுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நன்றி சொல்றாங்க. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நம்ம பொண்ணை பார்க்க போறோங்கிற சந்தோஷம் அம்மா முகத்துல கொஞ்சம் கூட இல்ல, ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோயின் வீட்டுக்குமே வராங்க. அப்பா முகத்தை தவிர மற்ற யார் முகத்திலையுமே சந்தோஷத்தை காணும். நீ யாருங்கிற உண்மை தெரியாம நான் உன்கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நல்ல அக்கா தங்கச்சியா இருக்கலாம்னு சொல்லி தன்னோட ரூம் கலைச்சிட்டு வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஜுவல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க சொல்றா. அதை பார்த்துட்டு அண்ணங்காரன், இதெல்லாம் நான் ஜாஸ்மினோட 18வது பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணேன், நீ எப்படி இதெல்லாம் போடலான்னு கேட்டு கத்தவும், நான் தானே கொடுத்தேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு ஜாஸ்மின் சொல்ல,
நிக்கோலஸ் கோவப்பட்டு ஹீரோயினை ரொம்பவே திட்டிட்டு இருக்கும்போது அம்மா உள்ள வராங்க. விஷயத்த சொல்லவும் என்ன இருந்தாலும் நிக்கோலஸ் ஜாஸ்மின்காக கொடுத்தது அதை ஹீரோயின் போட்டுக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு, ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துருன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. வேற வழி இல்லாம ஹீரோயினுமே அந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஒப்படைச்சிடுறா. நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, என்னைக்குமே நான் உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்லி அம்மாவும் நிக்கோலஸும் ஜாஸ்மின் அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ற ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி தன்னோட சொந்த பொண்ணு மேலேயே எங்க அம்மாக்கு பாசம் இல்ல, நான் எப்படி அவங்க கூட க்ளோஸா பழகுறது, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கன்னு கேட்கவும், என்ன இருந்தாலும் 20 வருஷமா ஜாஸ்மினை வளர்த்துட்டாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் பாசம் இருக்கும், அதனால நீ உனக்கே எல்லா பாசம் கிடைக்கணும்னு நினைக்காத, கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோன்னு ஹீரோ அட்வைஸ் பண்றாரு. இதெல்லாம் கேட்டுடுற ஜாஸ்மின் நம்ம ஹீரோயின் காலை வாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம அம்மாவோட பர்த்டே, எப்போதுமே நான் அவங்களுக்காக ஸ்பெஷல் கேக் செய்வேன், இந்த வருஷம் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து செய்யலாம், முக்கியமா நம்ம அம்மாக்கு பீனட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நீ இதுல எக்கச்சக்கமான பீனட்டை போடுன்னு சொல்ல ஹீரோயினுமே தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் வச்சு ரொம்பவே டேஸ்டியான அழகான பீனட் கேக் செஞ்சு தராங்க. அம்மாவும் அதை சந்தோஷமா கட் பண்ணி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல பொதால்னு மயங்கி விழவும் பதறி போயிடுற அப்பா கேக்க செக் பண்ணி பார்த்துட்டு இதுல பீனட் இருக்கு, அம்மாக்கு தான் பீனட் அலர்ஜின்னு தெரியும்ல, அப்புறம் யார் இதை செஞ்சீங்கன்னு கேட்க ஜாஸ்மின் ஹீரோயினை கோத்து விட்டுடுறா. தென் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அலர்ஜி ரொம்ப மோசமா இருக்கு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அம்மாவோட உயிருக்கே ஆபத்தாகிரும்னு சொல்லவும் ஹீரோயின் மேல கோவப்படுற அம்மா, நீ வந்ததும் தான் வந்த, என்னை கொல்லாம போக மாட்ட போல, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் விஷயத்துல மூக்க நுழைக்காதுன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணவும், என்னதான் ஒருத்தர் பக்காவா பிளான் பண்ணி தப்பு பண்ணாலும் எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்பாங்க, ஸோ நாம அந்த ஒரு ஹோலை கண்டுபிடிச்சா போதும், ஈஸியா ஜாஸ்மினை மாட்டி விட்டுலான்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் செக் பண்ணிட்டு ஃபைனலா ஜாஸ்மின் ஷாப்புக்கு போய் நிறைய பீனட் வாங்கியிருப்பால, அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் பிளஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பில் எல்லாத்தையும் கொடுத்துறவும் ஹீரோயின் தன்னோட அப்பா கிட்ட ஒப்படைச்சி தான் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிச்சிடுறா. ஸோ ஜாஸ்மின் மேல கோவப்படுற அப்பா, நீ ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக உங்க அம்மா உயிரை பணயமா வைக்க பாக்குறியா, என்ன இருந்தாலும் உன்னை 20 வருஷமா வளர்த்துருக்கா, ஸோ கொஞ்சமாவது லாயலா இரு, இந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், ஈவன் நானுமே உன்னை ஒரு மகளா தான் பாக்குறேன், ஹீரோயினுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரேனோ அதுவும் தான் உனக்கு தருவேன், ஸோ நீ தேவையில்லாம ஜெலஸ் ஆகாதன்னு அட்வைஸ் பண்ணிடுறாரு. நீங்க மட்டும் உதவி பண்ணலனா கண்டிப்பா நான் பெரிய ப்ராப்ளம்ல மாட்டியிருப்பேன்னு சொல்ல, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன், சரி நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி எப்ப நீ உங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு கேட்கவும், கூடிய சீக்கிரம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறா. அதே நேரம் ஜாஸ்மினுக்கு மிஸ்டர் கூங்கிற ஒருத்தனை என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அவன் ஹீரோயினோட அப்பா கிட்ட என்னைக்கு ஜாஸ்மின் உங்க வீட்டு வாரிசு இல்லைன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே நாங்க என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டோம், முக்கியமா நம்ம 2 பேரோட ஃபேமிலிக்கு நடுவில் நிறையவே பிசினஸ் டீல்லாம் இருக்கு, அதே நேரம் உங்க குடும்பம் இந்த பிசினஸ்ல நிறையவே இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஸோ உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன், ஒருவேளை இந்த மேரேஜ்னால உங்க கம்பெனி கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் நாங்க கேன்சல் பண்ணிட்டோம்னா நீங்க அடுத்த செகண்டே நடு ரோட்ல நிக்கிற மாதிரி ஆகிரும், ஹீரோயினை அதாவது உண்மையான வாரிசை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்க வேற வழி இல்லாம அப்பா ஹீரோயின் கிட்ட இதை பத்தி பேச எனக்கு தைரியம் இல்ல, ஸோ நீயே பாத்துக்கோன்னு நிக்கோலஸ் கிட்ட சொல்லிடவும், இந்த மாதிரி இதான் விஷயம், நீ மட்டும் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கலனா அப்புறம் நம்ம எல்லாருமே நடுத்தெருக்கு வந்துட வேண்டியதான்னு சொல்றான். தன்னோட காதலுக்காக ஒரு குடும்பமே கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஹீரோவை மறந்துட்டு மிஸ்டர் கூவை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஹீரோ, அப்ப நீ என் கூட பழகுனது எல்லாமே பொய்யான்னு கேட்கவும் ஹீரோயின்குள்ள இருக்கிற அன்னியன் வெளியில வந்து, நான் உன் கூட பிரேக்கப் பண்ணா நீ மட்டும்தான் ஹர்ட் ஆவ, அதுவே நான் மிஸ்டர் கூவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா என் மொத்த ஃபேமிலியுமே கஷ்டப்படுவாங்க, உன் ஒருத்தனுக்காக என்னோட சந்தோஷத்துக்காக நான் மத்த எல்லாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால நீயே புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா என்னை விட்டு விலகி போயிடுன்னு மிரட்டுறா. ஹீரோ எதுவும் பேச முடியாம சைலண்டா அங்கே இருந்து போயிடுறான். உண்மை வெளியே வந்துட்டதுனால யாருமே தன்னை மதிக்கல, முக்கியமா மிஸ்டர் கூ தான் கூட பிரேக்கப் பண்ணிட்டாருங்கிற சோகம் தாங்க முடியாம ஜாஸ்மின் பயங்கரமா குடிச்சிட்டு புலம்புறதுனால உன்னோட ஃபீலிங்ஸுக்கெல்லாம் அவன் ஒர்த்தே இல்ல, உனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பையனா பாக்குறேன்னு நிக்கோலஸ் சொல்ல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இந்த வீட்டில் தான் ஒரு தத்தெடுக்கப்பட்ட குழந்தையா வாழ்ந்துட்டேன், அட்லீஸ்ட் மிஸ்டர் கூவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது ஒரு ஃபேமிலியோட வாரிசாகணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ எல்லாமே போச்சுன்னு சொல்லி அழுறா. நிக்கோலஸுமே தன்னால முடிஞ்ச வரை ஏதேதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஜாஸ்மின் மயங்கி விழுந்துறவும் அவளை அல்லேக்கா தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சு, நிஜமாவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூன்னு சொல்லி கிஸ் பண்ணிடுறான். இதை பார்த்து அதிர்ச்சியாகி, அடே என்ன பண்ற, அவ உன்னோட தங்கச்சின்னு சொல்ல, நாங்க 2 பேரும் பிளட் ரிலேட்டட் சிப்ளிங்ஸ் இல்ல, ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே ஜாஸ்மினை லவ் பண்றேன்னு நிக்கோலஸ் சொல்லவும் கோவப்பட்டு கண்ணத்திலேயே பலாருன்னு அப்பி, பைத்தியமானி
ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்ல தானடா வளர்ந்தீங்க, அப்புறம் எப்படி இதெல்லாம்? இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா செம்ம கடுப்பாகிடுவாள்னு அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் நிக்கோலஸ் கண்டுக்கிறதாவே இல்ல, காதல் கண்ணை மறைச்சிருது. ஜாஸ்மின் கண் விழிச்சதும் உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்ல எனக்கு மிஸ்டர் கு தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. தயவு செஞ்சு இப்ப நீ வெளியில போகாத, நீ கஷ்டப்படுறத பார்த்து என்னால தாங்கிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு தான் ஹீரோயினுக்கும் மிஸ்டர் குக்கும் நம்ம வீட்ல என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு நிக்கோலஸ் சொல்லவும் உடனே நான் அதை தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறா. கட் பண்ணா என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில ஹீரோயினை தனியா அழைச்சிட்டு வர மிஸ்டர் கு அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது அம்பி போய் அண்ணியன் வெளியில வந்து பலார்னு கண்ணத்திலேயே அப்பிடுறா. அவ்வளோதான், உங்க பொண்ணு என்ன மதிக்கல, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, ஸோ நான் இந்த மேரேஜை கேன்சல் பண்ண போறேன், உங்க எல்லா பிசினஸ் கான்ட்ராக்டையும் டெர்மினேட் பண்ண போறேன்னு சொல்லி குதிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ சுற்றி நிற்கிற மற்ற பீப்புள்ஸ் எல்லாம் என்ன இந்த பொண்ணு ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷனாக இருக்கா, இந்த காலத்துலலாம் என்கேஜ்மெண்ட் ஆன உடனே லிவிங் டுகெதர் ஆரம்பிச்சிடுறாங்க, இவ என்னமோ பட்டிக்காட்டிலேருந்து வந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லவும் ஆமாம் நீ மிஸ்டர் குவை தானே கல்யாணம் பண்ணிக்க போற, அப்புறம் எதுக்காக அவருக்கு ஒரு லிமிட்டை செட் பண்ணி வச்சிருக்கன்னு அம்மா கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜாஸ்மின் தனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷத்துல மிஸ்டர் கு பக்கத்துல போய் நின்னுக்கிறா. ஆனா அவன் கண்டுக்காம ஹீரோயின் மட்டும் இப்ப என்ன அடிச்சதுக்காக எல்லாருக்கு முன்னாலேயும் சாரி கேட்கலனா நான் இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவேன்னு மிரட்டவும் ப்ளீஸ்மா மன்னிப்பு கேட்டுருன்னு அப்பா ரொம்ப கெஞ்சிறாரு. ஆனா இப்ப அந்நியரா இருக்கிற நம்ம ஹீரோயினால தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியல, ரொம்பவே கட்ஸோட நிக்கிறத பார்த்து உன் அப்பா இப்படி கெஞ்சிறாரே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, என்ன பொண்ணு நீ எல்லாம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை தேடி கண்டுபிடிச்சி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இதுதான் நீ அவருக்கு செய்யற கைமாறான்னு அம்மா திட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின்குள்ள இருக்கிற அந்த ரெண்டு பர்சனாலிட்டிஸும் மாற்றி மாற்றி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமான கன்ஃபியூஷனில் இருக்கும்போது கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா, அதனால அவள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மிஸ்டர் கு ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுக்காக அவன் தான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ஹீரோயின் மனசில் நான் இருக்கேன், நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி முறைப்படி உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ளே மிஸ்டர் கு உங்களை மிரட்டினதுனால நீங்களுமே இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ நான் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நானும் உங்கள் பொண்ணும் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம், நீங்கள் தான் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு ஹீரோயின் அப்பா அம்மாட்ட கேட்டுடுறான். ஆக்சுவலாக மிஸ்டர் குவை விட ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரன். ஸோ இது போனால் பரவாயில்ல, பெரிய ஃபேமிலி கூட சம்மந்தம் வச்சுக்கலான்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா அப்பாவும் ஒத்துக்கிறாங்க. அவ்வளோதான், மிஸ்டர் கு செம்ம கடுப்பாகிடுறான். இதை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு நான் எப்போதுமே ஒரே மாதிரி தான், உன்னை இன்னும் உண்மையாக உயிருக்குயிராக தான் காதலிச்சிட்டு இருக்கேன்னு ஜாஸ்மின் சொல்ல, ஆனால் நான் உன்னை என்றைக்குமே அப்படி பார்த்ததில்ல, ஏதோ நீ இந்த ஃபேமிலியோட வாரிசுங்கிறதுக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க நான் ஒத்துக்கிட்டேன், மற்றபடி எனக்கு காதல்னு எதுவும் கிடையாது, போ உன் ரேஞ்சுக்கு எவனாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரொம்பவே அசிங்கமாக இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறான். ஆனால் அடுத்த நாள் காலையில் கண் விழிக்கிற நம்ம அம்பி ஹீரோயினுக்கு நைட்டு நடந்த எதுவும் ஞாபகம் இல்லை. என்னதான் ஆச்சு, எப்படி நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒன்றுக்கு ரெண்டா நைட்டு உனக்குள்ள இருந்த பர்சனாலிட்டி வெளியில வந்து எல்லாருக்கு முன்னாலையும் நான் ஹீரோவை தான் லவ் பண்ணுறேன், கட்டுனா அவனை மட்டும்தான், மற்ற யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு ரொம்பவே தைரியமாக சொன்னான்னு கொளுத்தி போட்டுடுறான். அப்படியா சொன்னா, ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. இருந்தாலும் பரவாயில்ல, வந்து நமக்கு ஒரு பெரிய நல்லது பண்ணிட்டான்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அம்மா அப்பா வராங்க. ஓகேம்மா, நடந்து முடிஞ்ச உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்காக நிறையவே கிஃப்ட் வந்திருக்கு, அதெல்லாம் மாடியில் இருக்கு, நீ போய் பாரு. என்னங்க நீங்களுமே பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சுட்டு உங்கள் மேரேஜ்னால மிஸ்டர் குவோட ஃபேமிலி எங்கள் கம்பெனி கூட போட்டிருந்த எல்லா கான்ட்ராக்டையும் டெர்மினேட் பண்ணிட்டதுனால எங்களுக்கு நிறையவே லாஸ் ஏற்பட்டிருக்கு, அதை நீங்கள் தான் சரி கட்டியாகணும். ஸோ ஹீரோயின் பேரில் உங்கள் கம்பெனியோட 5% ஷேரை எழுதி வைங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. அப்போ உங்கள் பொண்ணை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ண பார்க்குறீங்களான்னு ஹீரோ கேட்க, நீங்கள் ஏன் அப்படிலாம் யோசிக்கிறீங்க, உங்கள் மேரேஜ்க்காக என்னோட ஃபேமிலி பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க, அதுக்கு ஒரு கிஃப்டாக நினச்சிக்கிட்டு எழுதி வைங்க, இது மூலமாக நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்கிறத நாங்களுமே தெரிஞ்சுக்கலான்னு சொல்லவும், நீங்கள் கேட்டாலும் கேட்கலைனாலும் நான் ஹீரோயின் பேரில் ஷேர்ஸ் எழுதி வைக்க ரெடியாக தான் இருந்தேன், பட் நீங்களே முந்திக்கிட்டீங்க ஓகேன்னு சொல்லி ஹீரோவுமே பத்திரத்தில் சைன் போட்டுடுறான். ஹீரோயினால நம்ம ஃபேமிலிக்கு நிறையவே காசு வரப்போகுதுங்கிற சந்தோஷத்தில் அவங்க அம்மா என்றைக்கும் இல்லாத திருநாளாக பயங்கரமாக விழுந்து கவனிக்கிறத பார்த்து ரொம்பவே நக்கலாக சிரிக்கிற நம்ம ஹீரோ இதுக்கப்புறமாவது அவங்க பாசமாக இருந்தால் சரின்னு சொல்லி ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் பாஸ் உங்களை பார்க்குறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க, உங்களை மீட் பண்ணாமல் இங்கே இருந்து போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் ஹீரோவுமே உள்ளே கூப்பிடுறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட வளர்ப்பு அம்மா.
நீங்க ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் தான் 20 வருஷமா சின்ன வயசுல இருந்தே ஹீரோயினை பார்த்துக்கிட்டேன். அவளுக்காக நிறையவே செலவு பண்ணியிருக்கேன். ஆனா அவ என்ன ஒரு அம்மாவா நினைச்சு இது வரைக்கும் எனக்கு எதுவும் செஞ்சதில்ல. அதை கேட்டு வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்தேன்னு உண்மையை சொல்லிடுறாங்க. ஹீரோவுமே ஒரு குறிப்பிட்ட பல்கான அமௌண்ட்டை கொடுத்து இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் நீங்க ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிடுறான். அதுவே இங்க வீட்டுல ஜாஸ்மினுக்கும் நிக்கோலஸுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்க கசமுசாவை பார்த்து அதிர்ச்சி ஆகிடுற ஹீரோயின், என்ன இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தானே பழகி இருந்தாங்க, எப்படி இதெல்லாம்னு பயங்கரமா யோசிச்சு டிப்ரெஷன் ஆகி பாருக்கு வந்து சரக்கடிச்சிட்டு இருக்கும் போது, என்ன பேபி உன் ஃபியான்சே எங்க தனியா வந்திருக்க போல, நான் வேணும்னா கம்பெனி கொடுக்கவான்னு மிஸ்டர் கு கேக்குறான். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு, இல்ல சுடுதண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்திடுவேன்னு சொல்ல. கோவப்படாத பேபி, அங்க பாரு உன் ஃப்ரெண்டு யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்ல ஹீரோயின் திரும்புறாங்க. அந்த கேப்ல அவங்க சரக்குல சம்திங் மருந்து எதையோ கலந்துறவும் தெரியாம குடிச்சிட்டு ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல மயங்கிடுறா. ஹீரோக்காக நீ எல்லாருக்கு முன்னாலேயும் என்ன வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணி அவமானப்படுத்தினீல, ஸோ அதுக்கு பழி வாங்குற விதமா இப்போ நான் உன்னை யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட திரும்ப தூக்கி போட்டுறேன்னு சொல்லி ஒரு ரூம்குள்ள அழைச்சிட்டு வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது விஷயத்தை கேள்விப்பட்டு கரெக்டா வந்துடுற நம்ம ஹீரோ மிஸ்டர் கூவை அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். அப்புறம் எப்படியோ கண்ட்ரோல் ஆகிடுற நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவருமே ஏதேதோ ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. தென் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினை மாட்டி விடுறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பார்க்கும்போது ஹீரோயின் ரொம்பவே கூலாக போஸ் கொடுக்குறாங்க. ஏண்டா எடுபட்ட பயலே, யார்டா இதெல்லாம் உன்னை பண்ண சொன்னான்னு கேட்க அவனுமே ஏதோ சொல்கிறான். அப்புறம் என்ன அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் அப்பா கிட்ட போட்டு காட்டவும் இது எல்லாத்துக்குமே காரணம் ஜாஸ்மின் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவளை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டேன், பொசசிவா இருந்தது. எங்க ஹீரோயின் வந்துட்டதுனால என்னை வெளியில அனுப்பிடுவீங்களோங்கிற பயத்துல தான் இப்படி பண்ணேன். நான் அவளை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டேன், ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்கன்னு கெஞ்சிரா. உனக்கு நான் சின்ன வயசுல இருந்தே எந்த குறையும் இல்லாம என் சொந்த பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கிட்டேன், அப்புறம் எப்படி உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு தப்பான எண்ணம் உருவாச்சுன்னு அப்பா கேட்க, இப்படிலாம் பேசுறது நல்லதில்ல, அவ என்ன பெரிய பிரச்சனையில மாட்டி விட பார்த்தா, எப்படியோ நான் உஷாராகி தப்பிச்சிட்டேன், இன்னும் எதுக்காக அவகிட்ட இவ்வளோ ஸ்வீட்டா பேசிட்டு இருக்கீங்கப்பான்னு ஹீரோயின் கேட்கவும், அதுவுமே கரெக்டு தான், என்னதான் நான் உன் மேலே ரொம்ப பாசம் காட்டி வளர்த்தாலும் உனக்குள்ள அந்த பொறாம இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீ எங்களுக்கு தேவையில்லை, உன் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு இங்கே இருந்து கிளம்பு, உனக்கு தேவையானதை நான் செட்டில் பண்ணிடுறேன்னு அப்பா சொல்றாரு. பாத்தீங்களா, நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு, என்னால் உங்களை அம்மாவை அப்பாவை இந்த வீட்டெல்லாம் விட்டு போக முடியாதுன்னு சொல்லி அளவும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி நிக்கோலஸ் தன்னோட அம்மா கிட்ட எனக்கு ஜாஸ்மின் வேணும், அவளை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சிங்கன்னா அப்புறம் நான் செத்து போயிடுவேன்னு மிரட்டுறான். சரி போய் தொலைங்கன்னு அம்மாவே அப்பா கிட்ட விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், ஏற்கனவே ரத்த கொதிப்புல இருக்கிற அந்த மனுஷனுக்கு இன்னும் பயங்கரமாகிடுது. சரியான கேம் ஆஃப் த்ரோன்ஸ் குடும்பமா இருப்பீங்க போலன்னு அப்பா கத்துறாரு. இதுங்க ரெண்டும் டமார்னு காலில் விழுந்து, அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்னால் உங்களுக்கு மகளா இருக்க முடியலைனாலும் மருமகளா இருந்துட்டு போறேன்னு ஜாஸ்மின் சொல்றா. அப்பா இது வரைக்கும் நடந்த எதையும் கண்டுக்காதீங்க, இதுக்கப்புறம் மட்டும் பாருங்க, என்னோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம்னா ஜாஸ்மின் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பாதீங்கன்னு இந்த அண்ணங்காரன் பயங்கரமா ட்ரிகர் பண்ணவும் கடுப்பாகிடுற ஹீரோயின், அவ எனக்கு அவ்வளோ பெரிய அநியாயம் பண்ண பார்த்துருக்கா, அதுக்காக அவளை கண்டிக்காம எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை, நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, என்னதான் நீ என்னோட சொந்த மகளா இருந்தாலும் நான் ஜாஸ்மினை 20 வருஷமா வளர்த்தேன், ஸோ என்னைக்குமே அவ எனக்கு ஸ்பெஷல் தான்னு அம்மா சொல்ல, சரி அப்போ கடைசி வரைக்கும் என்னை உங்கள் சொந்த பொண்ணா நீங்கள் பார்க்க போகிறதில்ல, அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு, என்றைக்குமே நான் ஒரு அவுட் சைடர் தானே, ஸோ நான் வெளியில் போகிறேன்னு ஹீரோயின் கோச்சிட்டு கிளம்பிடுறாங்க. பாவம் அப்பா எந்த சைடும் பேச முடியாமல் ரொம்ப தடுமாறுறாரு. அப்புறம் விஷயம் தெரிய வந்து ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ணி ஆறுதல் சொல்கிறான். ஆனால் அவங்களால டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரவே முடியல. ஸோ ஒரு ஷாப்பிங் மாலுக்கு அழைச்சிட்டு போய் உனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கிக்கோ, ஷாப்பிங்குங்கிறது ஒரு தெரப்பி மாதிரி பொதுவாக பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லவும் ஹீரோயின்குள்ளே இருக்கிற அன்னியன் வெளியில் வந்து இன்னைக்கு நான் உன் கார்டை ஒரு வழி பண்ண போகிறேன்னு சொல்லி பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆஹா நம்ம ஆளு டாப் கியரில் போயிட்டு இருக்கான்னு ஹீரோ ரசிக்கிறான். நெக்ஸ்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் சாப்பிட ஸ்வீட்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணுறாங்க. உனக்கு வேற எதுவும் வேணாமான்னு கேட்க, நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் இதுவரை ஒரு பீஸ் கூட சாப்பிட்டதில்லை, பிகாஸ் எனக்கு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்பவே முக்கியமாக இருந்ததுன்னு சொல்லவும் ரொம்ப ஃபீல் பண்ணுற நம்ம ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்வீட்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தான் கையாலேயே ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறான். ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறவங்க.
நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகியிருப்பேன். உன்னோட எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லவும், உன்னோட நன்றியை நீ இப்படி தான் வெளிப்படுத்துவியான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. பார்த்தா அதுக்கு மயங்கிடுறா. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினோட மென்டல் டிசார்டர் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதையும் கடந்துட்டா ரொம்ப மோசமாகிடுவாங்க. உடனே நாம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அப்போ நாமளும் ரிலேஷன்ஷிப்பை ரிவீல் பண்ணிடுவோம்னு சொல்லி நிக்கோலஸும் ஜாஸ்மினும் ஒன்றா சேர்ந்து சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே அண்ணன் தங்கச்சியாக பழகிட்டாங்களே. ஸோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப தப்பாக அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு வேளை நம்ம கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் அப்பா நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திட்டாருன்னா அப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ எப்படியாவது நீ அப்பா கிட்ட பேசி உனக்குன்னு ஒரு பங்கு வாங்கிக்கோ, ஷேர் வாங்கிக்கோ. அப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் நிம்மதியாக இருக்க முடியும்னு ஜாஸ்மின் சொல்ல, உன்னோட சந்தோஷத்துக்காகவும் உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நிக்கோலஸ் ஏதோ வில்லத்தனமாக யோசிக்கிறான். அப்சர்வேஷனில் இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்ததும் பாஸ்டெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசில் அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கூட ஹீரோயினை பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு பையன் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கான். அது வேற யாரும் இல்லை, இந்த டாக்டர் தான். இந்த விஷயம் ஹீரோயின் டாக்டர் 2 பேருக்குமே தெரியாது. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கங்கிறத கொஞ்சம் லேட்டாக தான் பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட 21வது பர்த்டே அன்னைக்கு ஹீரோ 21 கிஃப்ட் கொடுத்து அசத்திடுறான். அதுலேயும் 21வது கிஃப்டா அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கொடுக்கவும் ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. ஆனால் ஒருத்தர் கால் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொல்ல ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு வரா. நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவரை பார்க்க வந்தேன்னு கேட்டு அம்மா திட்டுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுற நம்ம ஹீரோயின், டாக்டர் எப்படியாவது எங்கள் அப்பாவை காப்பாற்றிருங்கன்னு கெஞ்சிரா. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், முடியலை. ஸோ உங்கள் அப்பா கோமாக்கு போயிட்டாருன்னு சொல்லிடுறாங்க. அதனால அவரை பத்திரமா பார்த்துக்கிறதுக்காகவே நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்பா குணமாகறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நான் சீக்கிரமாக எல்லா சொத்துக்களையும் உங்கள் பேரில் எழுதி வச்சிடுறேன்னு அம்மா சொல்லிட்டு இருக்கதை கேட்டு கோவப்படுற ஹீரோயின், அப்பாவால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் முடிவெடுக்க முடியும். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறா. எங்கள் குடும்ப விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்காக நீ உள்ளே வர? உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஒழுங்கா இங்கே இருந்து கிளம்புன்னு அம்மா திட்டுறாங்க. மனசொடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோயின், அப்பா நீங்கள் திரும்ப கண் விழிச்சு வந்தால் மட்டும்தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு தெரியும்னு சொல்லும்போது அப்பா கையில் ஒரு சின்ன அசைவு தெரியுது. அதே நேரம் டாக்டர் கால் பண்ணி, உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை நம்ம ஆரம்பிச்சிட்டா போதும், கொஞ்ச நாளையிலேயே கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி பழைய ஃபார்முக்கு வந்துருவாள்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா இது பிடிக்காத அம்மா நைட்டோட நைட்டா அப்பா சோழியை முடிக்கிறதுக்காக தலைவாணியை வச்சு முகத்திலேயே அமுக்கிடுறா. நல்ல வேலை நிக்கோலஸ் பார்த்துட்டு, என்னம்மா நீங்க பைத்தியம்மா, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, உன்னோட அப்பா மட்டும் கண் விழிச்சாரு, அவ்வளோதான், நாம எல்லாரும் செத்துருவோம். நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஹீரோயின் ஒன்றும் உங்க அப்பாவுக்கு பிறந்த குழந்தை இல்லை. உங்க அப்பா பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருக்கும் போது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், அவனுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான் ஹீரோயின். இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவாரு. அப்புறம் நம்ம மொத்த குடும்பமுமே சதறி போயிடும். ஸோ நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட்டிவாருன்னு அம்மா மிரட்டுறாங்க. கட் பண்ணா ஹீரோ தன்னோட ஆட்கள் மூலமா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஹீரோயினோட அப்பாவுக்கு அந்த கார் ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தினது நிக்கோலஸ் அண்ட் ஜாஸ்மின் தாங்கிற உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லவும், சின்ன வயசுல இருந்தே சொந்த குழந்தை மாதிரி வளர்த்த ஒரு மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி உங்களுக்குலாம் மனசு வந்தது? ஏன் இப்படி இறக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்கன்னு கேட்க, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஜாஸ்மின் போய் சொல்றா. இது எல்லாத்தையும் நீங்க சொத்துக்களை ஆட்டையை போடுறதுக்காக தானே பண்றீங்க. இந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசானா என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கவும், நம்ம ஆளு அந்த ஊர்ல உள்ளதுலயே ரொம்ப டேலண்டடான லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அப்புறம் பிசினஸ் தெரிஞ்சவங்க எல்லாரையும் ஹீரோயினுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கவும், அவங்க கிட்ட இருந்து ஹீரோயின் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு, என்ன நடந்தாலும் சரி என்னால முடிஞ்ச வர போராடுவேன், எக்காரணத்தை கொண்டும் எங்க அப்பாவோட சொத்துக்களை வேற ஒருத்தர் கைக்கு நான் போக விட மாட்டேன்னு ரொம்ப ஆர்வமா கிளம்பி ஒரு பெரிய பிசினஸ் மீட்டிங்க்கு போறா. என்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் என் பையன் தான் கம்பெனியை பார்த்துக்கிறான், ஸோ அவனே அடுத்த சிஇஓவா இருக்கட்டும்னு அம்மா சொல்ல மற்ற எல்லா டைரக்டர்ஸும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் விடாம, நானுமே இந்த குடும்பத்தோட வாரிசு தான், ஸோ இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. முக்கியமாக இந்த கொஞ்ச நாட்கள்லேயே எங்கள் அண்ணன் நிறைய லாஸை ஏற்படுத்தியிருக்கான். இதை நம்ம சரிக்கட்டி ஆகணும்னா ஒரு பெரிய பணக்கார பிஸ்னஸ் மேனோட கொலாபரேஷன் தேவை. எனக்கும் ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவரோட ஹெல்ப்பையும் இன்ஃப்ளூயன்ஸையும் வச்சு எப்படியாவது நான் கம்பெனியை திரும்ப பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்துடுவேன்னு ஹீரோயின் சொல்ல, அங்கே இருக்கிற எல்லா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. இங்கே வந்து இப்படிலாம் பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை,
இல்லை. ஏன்னா நீங்களாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி ஹீரோயின் ஒன்றும் மிஸ்டர் ஷென்னோட வாரிசு இல்லைன்னு ஜாஸ்மின் சொல்லவும் எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. வாய மூடுன்னு அம்மா எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜாஸ்மின் கேட்காம ஹீரோயின் பிறந்ததுமே தன்னோட அஃபேர் யாருக்கும் தெரிஞ்சு நம்ம மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயினோட அம்மா தூக்கிட்டு போய் வேற ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்க. அதை ஒரு நர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நான் நினைச்சா என்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம், ஸோ நீங்க பார்த்ததை மறந்துட்டு எனக்கு விசுவாசமா இருன்னு சொல்லி மிரட்டியிருப்பாங்க. அந்த நர்ஸை இப்போ அழைச்சிட்டு வந்து ஆமாம் ஹீரோயின் அவங்க அம்மாக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் பிறந்த குழந்தை, மற்றபடி மிஸ்டர் ஷென்னுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பாவம் அந்த அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. இல்லை என்னால் எதையும் தாங்கிக்க முடியலன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணும்போது அவங்கக்குள்ளே இருக்கிற அண்ணியன் வெளியில் வந்து அம்மா உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை, என்னை பெற்று போட்டுட்டு நீ பாட்டும் போயிட்ட, கொஞ்சமாவது நம்ம பொண்ணாச்சே அவளை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணுங்கிற அக்கறை உனக்கு கொஞ்சம் கூட இல்லையான்னு கேட்டு கத்தவும் நீ ஒரு மிஸ்டேக்னால உருவான, ஸோ உன் மேலே எனக்கு எந்த பாசமும் இல்லை, அப்புறம் எதுக்காக நான் உனக்கு கேர் பண்ணணும், நீ எல்லாம் ஒரு பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. இருந்தாலும் அம்மாவால் இப்படிப்பட்ட அவமானத்தை தாங்கிக்க முடியல, நீ ஏன் இப்படிலாம் பண்ணன்னு ஜாஸ்மின் கிட்ட கேட்கவும் அந்த சிச்சுவேஷனில் எனக்கு வேற வழி தெரியல, நான் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா இந்நேரத்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட நம்ம கம்பெனியை தூக்கி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் நாம எல்லாரும் போண்டியாகி உட்கார்ந்துருக்க வேண்டியதான்னு சொல்லவும் நீ பண்ணது சரியா இருந்தாலும் எனக்கு பிடிக்கல, அதனால நீ இதுக்கப்புறம் என் வீட்டில் இருக்கக்கூடாது, என் பையனை நீ மேரேஜ் பண்ணிக்க கூடாது, ஒழுங்கா இங்கேருந்து வெளியில் போன்னு அம்மா சொல்லவும் ப்ளீஸ் ஆண்டி நான் உங்கள் நல்லதுக்கு தான் பண்ணேன், ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்க, என்னை வெளியில் அனுப்பிடாதீங்க, நான் நிக்கோலஸை ரொம்ப உண்மையாக நேசிக்கிறேன், அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன்னு கதறிட்டு இருக்கும்போது சப்போர்ட்டுக்கு நிக்கோலஸுமே வந்துடுறான். அப்போ இவ வயிற்று வலிக்குதுன்னு சொல்லவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு கேட்க இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த குடும்பத்தோட வாரிசை சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்ல அவ்வளோதான். இவ்வளோ நேரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருந்தாம்மா எனக்கு பேர குழந்தை வரப்போறான்னு ரொம்ப சந்தோஷமாக அவளை ஏற்றுக்கிறாங்க. உங்கள் ஃபேமிலிக்காக நான் ரொம்ப பெரிய கிஃப்ட் தர போகிறேன், ஸோ எனக்காக நீங்கள் கம்பெனியோட 20% ஷேரை என் பேரில் எழுதி வச்சிருங்கன்னு ஜாஸ்மின் சொல்கிறா. என் மேலே பாசம் காட்ட எனக்குன்னு சொல்லி யாரும் இல்லைன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணவும் ஹீரோ ஆறுதல் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினால் எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நான் இப்படி கிளம்ஸியாக இருக்கிறதுனால தான் யாருக்குமே என்னை பிடிக்கல போலன்னு சொல்கிறா. அப்படிலாம் இல்லை, எனக்கு நீ ரொம்ப ரொம்ப முக்கியம், திரும்ப இப்படிலாம் பேசாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வெளியில் அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே ஒருத்தன் தெரியாமல் இடிச்சிடவும் திரும்ப ஹீரோயின் அண்ணியனா மாறிடுறா. இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹீரோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுமே டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த செகண்டே ஹீரோயினுக்கு அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒரு பையன் இருந்தான்ல அவன் ஞாபகம் வந்துடுது. ஸோ பிரதர்னு சொல்லவும் ஹீரோக்கு ஒன்றும் புரியல. கண் விழிச்சதுமே நீ உங்கள் அண்ணன் நிக்கோலஸை மிஸ் பண்ணுறியான்னு கேட்க நான் சொன்ன பிரதர் நிக்கோலஸ் இல்லை, சின்ன வயசில் நான் கிராமத்தில் வளர்ந்தப்போ எனக்கு ஒரு பையன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தான், அவன் மட்டும் இல்லைனா அன்னைக்கே நான் செத்து போயிருப்பேன், நான் எப்போல்லாம் கஷ்டத்தில் இருந்தேனோ எனக்கு எப்போல்லாம் ஒருத்தரோட உதவி தேவைப்பட்டுச்சோ அப்போ எனக்காக அவன் வந்து நின்னா, நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இதை கேட்டு அப்செட் ஆகி நான் ஹீரோயினுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கேன், ஆனால் அவன் ஏன் என்னை பற்றி எதுவுமே சொல்லலைன்னு ஹீரோ கேட்க இதுவுமே ஒரு விதமான சைக்காலஜிக்கல் டேர்ம் தான். இப்போயாவது பரவாயில்ல, ஹீரோயின் கொஞ்சம் மெச்சூர்டாக நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் சின்ன வயசில் எதுவுமே புரியாதப்போ ஒரு பையன் ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதனால தான் அவங்க கண்ணுக்கு ஹீரோவாக தெரியுறான். ஸோ நான் இந்த தெரப்பி மூலமாக ஹீரோயினை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தொடர்றேன்னு சொல்லிட்டு டாக்டர் திரும்ப வந்து கேட்கும்போது ஹீரோயினுமே நல்லா சுயநினைவில் இருக்கும்போது தன்னோட ஃப்ரெண்டு அந்த பையனை பற்றி சொல்கிறாங்க. நான் கூட நீ ஹீரோவை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நினச்சேன், ஆனால் உனக்கு அந்த பையன் மேலே இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்குது, இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பேசாமல் நீ ஹீரோவை விட்டுட்டு அந்த பையனை தேடி போயேன்னு டாக்டர் சொல்கிறத கேட்டு கடுப்பாகிடுற ஹீரோ இதுக்காக தான் நீ ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொன்னியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் அவளோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சுமே நீ என்கிட்ட இருந்து அவளை பிரிக்க பாப்பான்னு கேட்டு ஹீரோ அடி பொழந்து கட்டிடுறான். ஒரு வழியாக ஹீரோயின் சமாதானம் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ கேட்காம கோச்சுக்கிட்டு போயிடுறான். பாவம் நம்ம ஹீரோயின் நீங்கள் தப்பாக நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது டக்குன்னு வீட்டுக்குள்ளே இழுத்து எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணி வந்த, அந்த டாக்டர்கிட்ட போக வேண்டியதானேன்னு ஹீரோ கேட்க என்ன ரொம்ப ஜலசாகி இருக்கீங்க போல, நான் இதுக்கு முன்னே உங்களை இப்படிலாம் பார்த்ததே இல்லை, ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக தெரியுதுன்னு ஹீரோயின் சொல்லவும் திரும்ப ஹீரோ கோச்சுக்கிறாரு. என்னைக்குமே நான் உங்களுக்கு தான் நீங்கள் எனக்கு தான்னு ஹீரோயின் சொல்ல எங்க நிரூபிச்சு காட்டுன்னு ஹீரோ கேட்க பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. 2 பேருக்கு நடுவில் ரொமான்ஸுமே நடந்துடுது.
நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க டாக்டர் தான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவன் கண்ணுக்குள்ள ஒரு மச்சம் இருக்கும், அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன்னு ஹீரோயின் சொன்னதும் செம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ டைரக்டா அவனை மீட் பண்ணி ஹீரோயினை பத்தின உண்மை தெரிஞ்சுதான் அவன் மனசை மாத்துறதுக்காக நீ இப்படிலாம் பேசிட்டு தெரிஞ்சியான்னு கேட்க, ஹப்பாடா ஹீரோயினுக்குமே என்ன ஞாபகம் இருக்கா, ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இன்னும் அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, ஸோ அவ ஆள் மனசுல இருக்கிறது நீ இல்ல நான் தான்னு ரொம்ப பெருமைப்படுறான். கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ நீ என்ன சொன்னாலும் ஹீரோயின் முடிவை மாத்திக்க போறதில்ல, அவ எனக்கு தான்னு ரொம்பவே கன்னிங்கா பேசுறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த டாக்டர் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்குங்கிறதுனால உனக்கு ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்குறதுக்காக தான் நான் படிக்கிறதுக்காக சிட்டிக்கு வந்தேன். தென் என் ஸ்டடீஸை முடிச்சுட்டு திரும்ப கிராமத்துக்கு போனப்போதான் நீ வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன்னு உங்க அம்மா சொன்னாங்க. ஸோ அகெயின் உன்னை தேடி நான் சிட்டிக்கு வந்தேன். அப்போ நீயும் ஹீரோவும் காதலிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் உன் மனசுல என்னை பத்தின ஞாபகங்கள் ஒரு ஓரமா இருக்குன்னு தெரிஞ்சதும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. தயவு செஞ்சு ஹீரோவை விட்டுட்டு ஏன் கூட வந்துரு. இப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கையை என்னால உருவாக்கி தர முடியும்னு டாக்டர் அப்ரோச் பண்றாரு. எனக்குமே இதெல்லாம் ஓகேன்னு தான் தோணுதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கதை கேட்டு கடுப்பாகிடுற ஹீரோ, அப்ப நீ என்னை ஏமாத்தனியான்னு சொல்லி கோவப்பட்டு கோச்சுக்கிட்டு வந்துடுறான். ஹீரோயின் ஃபாலோ பண்ணி வராங்க. நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத நீ புரிஞ்சுக்காம ஏன் இப்படிலாம் பேசுற? சின்ன வயசுல எனக்கு டாக்டர் மேல க்ரஷ் இருந்தது உண்மைதான், அவன் கூட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்பட்டதும் உண்மைதான். பட் அந்த வாழ்க்கையை தான் நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் எதுக்காக அவனை பத்தி யோசிக்கணும்? அவன் வேணா என்னோட பாஸ்டா இருக்கலாம், பட் நீங்க தான் என்னோட ஃபியூச்சர். இதுக்கப்புறம் நான் உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ண ஆசைப்படுறேன்னு ஹீரோயின் சொல்லிடுறான். அவ்வளோதான், தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். கட் பண்ணா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொன்ன ஜாஸ்மின் நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கவும் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு இதெல்லாம் ஒத்துக்காதுமா, உனக்கு ஏதாவது ஆகிரும்னு சொல்ல, என்னமோ குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி பேசுறீங்க, பெத்த குழந்தையவே தூக்கி போட்ட ஆளுதானே நீங்கன்னு குத்தி காட்டிடுறா. பாவம் இந்த அம்மாவுக்கு ரொம்ப கேவலமாக போயிடுது. பத்தாவதுக்கு ஜாஸ்மின் ஏதேதோ சொல்லி குத்தி காட்டவும் ரொம்ப வருத்தப்படுற அவங்க தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தையா நாம 20 வருஷம் வளர்த்தோம், எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குங்க, தயவு செஞ்சு கண் விழிச்சு வாங்க, நீங்க திரும்ப ஃபார்முக்கு வந்தாதான் இந்த எல்லா பிரச்சனையுமே நாம சரி கட்ட முடியும்னு அழுகுறாங்க. பத்தாவதுக்கு இந்த ஜாஸ்மின் திரும்ப மிஸ்டர் கு கிட்ட பேசி பழக ஆரம்பிச்சிடுறா. அம்மா பார்த்துட்டு கண்டிக்கிறாங்க, ஆனா மரியாதை இல்லாம திட்டவும் உடனே நிக்கோலஸ் கிட்டையுமே சொல்கிறாங்க. பட் அவன் பிஸ்னஸ் ப்ரெஷரில் இருக்கிறதுனால நான் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறான். இதனோட விளைவாக அவங்க கம்பெனி ரொம்ப லாஸில் போக ஆரம்பிச்சிடுது. எப்படி நாம் இதெல்லாம் சரி கட்டி திரும்ப பழைய ஃபார்முக்கு வர போகிறோன்னு தெரியாமல் மண்டையை பிச்சிட்டு இருக்கும்போது இந்த ஜாஸ்மின், இதுக்கப்புறம் எனக்கு இந்த வீடு தேவையில்லை, நிக்கோலஸ் பிஸ்னஸில் லாஸ் பண்ணிட்டான், ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பையனை தேடி போகிறேன்னு பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிடுறா. அப்போ எங்கள் வீட்டு வாரிசு நீ எங்கள் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு ஏதாவது பண்ணிக்கோன்னு அம்மா சொல்ல, அதுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா தானே உங்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக நான் சின்ன போய் சொன்னேன், அப்போ தானே என் பேரில் ஷேர்ஸ் எழுதி வைப்பீங்க, அதனால தான் நீங்கள் கஷ்டப்படும் போது கூட நான் ரொம்ப செழிப்பாக இருக்கேன். ப்ளஸ் மிஸ்டர் கூவுமே என்னை ஏற்றுக்கிறதா சொல்லிட்டான், இதுக்கப்புறம் நான் மிஸ்டர் கூ கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் டாட்டா பை பை காட்டிட்டு கிளம்பிடுறா. இப்படி ஒரு கேடு கெட்ட விலையா நாம இத்தனை வருஷமா உருகி லவ் பண்ணிட்டு இருந்தோன்னு நிக்கோலஸ் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறான். பாத்தீங்களா, நம்ம குடும்பத்தோட நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் யாரை குறை சொல்றதுன்னே எனக்கு தெரியலன்னு அம்மா புலம்புறாங்க. நான் தான் தேவையில்லாம ஏமாந்துட்டேன், ஸோ இதெல்லாமே என்னோட தப்பு தான்னு நிக்கோலஸ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த அரிய வகை மெடிசன் எடுத்துட்டு வராங்க. இவர் வேணா என்னோட அப்பாவா இல்லாமல் இருக்கலாம், பட் என் மேலே உண்மையான பாசம் காட்டினாரு, நானுமே அவரை அப்படி தான் பார்க்குறேன், ஸோ முடிஞ்ச வரை நான் ஒரு நல்ல மகளாக இருக்க ட்ரை பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்ல, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் இவ்வளோ கொடுமைப்படுத்தி அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் நீ திரும்ப வந்திருக்கீனா, அப்போ உனக்கு நிஜமாவே ரொம்ப நல்ல மனசு தான், நான் உன்னை சரியாக புரிஞ்சிக்காம தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமான்னு அம்மா கெஞ்சுறாங்க. பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்குறவங்க மனுஷங்கன்னா அதை மன்னிச்சு ஏற்றுக்கிறவங்க பெரிய மனுஷங்கிறத நிரூபிக்கிற மாதிரி ஹீரோயினுமே தன்னோட அம்மாவை ஏற்றுக்கிறா. திரும்ப இந்த ஃபேமிலி ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினுமே உங்கள் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஸோ நான் ஹீரோ கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வாங்கி திரும்ப உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், மறுபடியும் நீங்கள் கம்பெனியை ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லிடுறா. தென் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய செர்மனிக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஹீரோயின் அழகாக ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறா. நம்ம ஆளு பயங்கர ரொமான்டிக் மலையை பொழிய ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தோன்னா பயங்கர சைக்கோவாக சுற்றிட்டு இருக்க மிஸ்டர் கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஜாஸ்மினை ரொம்ப அப்யூஸ் பண்ணுறான்.
உனக்காக நான் எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கேன். ஆனா நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்றேன்னு கேட்க என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? இப்போ உனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்ல. ஸோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என் கூட இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல வெளியில போன்னு திட்டிடுறான். வேற வழி இல்லாம இவளுமே எல்லா கொடுமைகளையும் அனுபவிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு பெரிய லெவல்ல மேரேஜ் ஆக போகுதுங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு எப்படி ஹீரோயின் மட்டும் எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் தப்பிச்சு அவ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு ரொம்ப வைத்தறிச்சல்ல இருக்கும் போதுதான் டாக்டர் அவளை மீட் பண்ணி, நீ ஹீரோயின் மேல செம்ம கான்ல இருக்க, அதே நேரம் அவளை பழிவாங்க ஆசைப்படுறங்கிறது எனக்கு தெரியும். ஸோ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணினா நீ நினைச்ச மாதிரி ஹீரோயினை பழி வாங்கிடலாம், ஈவன் எனக்குமே அவ கிடைச்சிருவான்னு சொல்ல என்ன பிளான்னு ஜாஸ்மின் கேட்க, இந்த டேப்லெட்டை எப்படியாவது ஹீரோயினை சாப்பிட வச்சுட்டா போதும், இதில் இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஹீரோயின்குள்ளே இருக்கிற 2 கேரக்டர்ஸையும் மாற்றி மாற்றி வெளிப்படுத்தும். ஸோ பார்க்குறவங்க கண்ணுக்கு அவள் ஒரு பைத்தியக்காரி மாதிரி தெரியவான்னு சொல்ல, ஓ இதானா விஷயம், இதோ போகிறேன் சொசைட்டிக்குன்னு கிளம்பி அடுத்த நாள் மேரேஜுக்கு வந்துடுறா. உன்னை நாங்கள் யாருமே இன்வைட் பண்ணாதப்போ எதுக்காக நீ இங்கே வந்த? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? உன்னோட மூச்சு காத்து கூட என் தங்கச்சி மேலே படக்கூடாதுன்னு நிக்கோலஸ் அவளை விரட்டுறான். நான் உங்கள் குடும்பத்துக்கு பண்ண பெரிய துரோகத்துக்காக தான் இப்போ மிஸ்டர் கு கிட்ட மாட்டி ரொம்ப கஷ்டப்படுறேன். அவன் என்னை டெய்லி அடித்து துன்புறுத்திட்டு இருக்கான். ஸோ தப்பை உணர்ந்தனா இதுக்கப்புறம் திருந்தி வாழ ஆசைப்படுறேன். அதனால தான் ஹீரோயினை வாழ்த்திட்டு போக வந்தேன்னு ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால சரி போய் தொலைன்னு நிக்கோலஸுமே உள்ள அனுப்பி வச்சிடுறான். எதுவுமே நடக்காத மாதிரி இவ ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க, நம்ம ஆளுக்கு தான் பயங்கரமான இலகுன மனசாச்சே. ஸோ தப்பு பண்ணவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் குற்றவாளியா இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில திரும்ப உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னோட லைஃபை சந்தோஷமா லீட் பண்ணுன்னு சொல்லும்போது நைஸா இவ காஃபில அந்த மருந்தை கலந்துடுறா. தெரியாம குடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் வெட்டிங் செர்மனிக்குமே போறாங்க. வாவ், என் ஆளு எவ்வளோ அழகா இருக்கான்னு ஹீரோ ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வர ஹீரோயினோட வளர்ப்பு அம்மா, ஒரு பெரிய பணக்கார பையன் கிடைச்சதும் உன்னை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த அம்மாவை மறந்துட்டியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றி இல்ல? பாருங்க மக்களே, இந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவோ தியாகம் பண்ணேன். ஆனா இவ 20 வருஷமா வளர்த்த அம்மாவை கண்டுக்காம லைஃப்ல செட்டில் ஆக பாக்குறா. இதெல்லாம் யாரும் தட்டி கேட்க மாட்டீங்களான்னு கேட்கும்போது ஹீரோயின்குள்ள இருக்கிற அண்ணியன் வெளியில வந்து தயவு செஞ்சு என்னை விடுங்கன்னு பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. பாத்தீங்களா மக்களே, உங்களுக்கு முன்னாலேயே இவ என்னை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறான்னு. ப்ளீஸ் யாராவது எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்கன்னு அம்மா ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிடவும் சுற்றி நிற்கிற எல்லாருமே ஹீரோயினை தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்கக்குள்ளே இருக்கிற அந்த அண்ணியனும் அம்பியும் மாற்றி மாற்றி வெளிப்படுறதுனால, அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, தள்ளி விட்டதுக்கு மன்னிச்சிடுங்கன்னு ஹீரோயின் சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே அண்ணியன் வெளியில வந்து, சின்ன வயசுல நீ என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தின, எதையும் நான் மறக்கல, ஒழுங்கா சாப்பாடு கூட போட மாட்டேன், ஆனா இப்போ எதுக்கு இப்படிலாம் நடிக்கிறேன்னு கேட்க, பாத்தீங்களா மக்களே, இப்படிதான் இவ சின்ன வயசுல இருந்தே மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பா. அதனாலதான் யாரும் என்ன நம்பல. மத்தபடி நான் இவளை என் பெத்த பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டேன்னு இந்த அம்மா பச்சையா நடிக்குது. ஆஹா, இந்த பெர்ஃபார்மன்ஸை என்னால தாங்கிக்க முடியலன்னு ஹீரோயின் ப்ரெஷர்ல மயங்கி விழுந்துடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் பயங்கர வேகமாக மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால டிவி நியூஸ்லலாம் ஹீரோவோட ஒய்ஃப் மென்டல் போல, எப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் நிம்மதியாக வாழ முடியும், இதனால அவர் கம்பெனி பிஸ்னஸ்லலாம் இம்பேக்ட் ஏற்பட நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் ஹீரோவோட கம்பெனி பிஸ்னஸ்லாம் பயங்கரமான லாஸில் போக போகுதுன்னு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுற நம்ம ஹீரோயின், என்னை நேசிக்கிற எல்லாருமே ஏதோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் யாருக்குமே என்னை பிடிக்கல, ஸோ ப்ளீஸ் எப்படியாவது இந்த மனநோயிலிருந்து என்னை காப்பாத்துங்கன்னு உதவி கேட்டு டாக்டரை மீட் பண்ணிடுறா. அவனுமே இதான் சான்ஸ்னு ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல ஹீரோயினை ஹக் பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்ததும் ஹீரோக்கு செம்ம காண்டாகிடுது. தென் வீட்டுக்கு வந்ததும் நிக்கோலஸ் கிட்டே இருந்து ஹீரோ வாங்கின கம்பெனியை ஹீரோயின் பேர்ல எழுதி வச்சிருப்பான். இப்போ அதெல்லாம் திரும்ப நிக்கோலஸ் கிட்டேயே கொடுத்து, இதுக்கப்புறம் நீ தான் பொறுப்பா இருந்து கம்பெனியெல்லாம் பார்த்துக்கணும், அப்பாவுக்குமே நீ தான் வாரிசுன்னு இருக்க, ஸோ எல்லாரையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்ல, எங்க போறன்னு அம்மா கேட்குறாங்க. எனக்கே தெரியாதுன்னு ஹீரோயின் கன்ஃபியூஷன்ல இருக்கவும் எல்லாருமே பேசி அவ மனசை மாற்ற ட்ரை பண்ணும்போது கண் விழிச்சிடுறாப்பா. பாப்பா தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, நான் வேணும்னா உன் அப்பாவா இல்லாமல் இருக்கலாம், பட் உன்னோட உண்மையான பாசம் என்னை அடிமையாக்கிடுச்சு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன், நீயுமே எனக்கு ஒரு நல்ல மகளா இருக்க முடியுமான்னு கேட்க, அவரோட பாசத்தை ஏத்துக்கிட்டு ஹீரோயின் திரும்ப தன்னோட ஃபேமிலி கூட ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஆனா இது பிடிக்காத அந்த டாக்டர், எப்படியும் உன் ஆட்டையை போட்டுடலான்னு பார்த்தா நீ ஒவ்வொரு தடவையும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்க, இந்த தடவை நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அவளை கட்டி போட்டு, நம்ம லைஃப்ல நடந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் மறக்கடிக்கிறதுக்காக ஒரு மருந்து இருக்கும் போல அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறவும் ஹீரோயின் ஹீரோவையே மறந்துடுறா. ஸோ கண் விழிச்சதும் இந்த டாக்டர் நான் தான் உன்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்ல ஹீரோயினுமே நம்பிடுறாங்க.
இன்னொரு சைடு நம்ம ஹீரோ எப்படியாவது ஹீரோயின் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி திரும்ப ஒன்னா சேர்ந்துடலான்னு எவ்வளவோ தேடி பார்க்கறான். பட் எங்கேயுமே கிடைக்கலங்கிறதுனால வீட்டில் வந்து கேட்கும்போது ஒன்றை பார்க்கறதுக்காக தான் ஹீரோயின் வந்தான்னு பேரண்ட்ஸ் சொல்லவும் ஊர் ஃபுல்லாக ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறான். அதுவே இங்கே டாக்டர் ஹீரோயின் கிட்ட ஹஸ்பண்டுன்னு சொல்லி அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஹீரோயின்குள்ளே இருந்துட்டு இருக்க அண்ணியன் வெளியில் வந்து டேய் டோமரு நீ யாருன்னு எனக்கு தெரியும், என் புருஷன் ஹீரோ தான், தேவையில்லாமல் என்னை மிஸ்யூஸ் பண்ணிடாதுன்னு சொல்லி போராடுறாங்க. ஆனால் அந்த மிருகம் விடுறதா இல்லை. சின்ன வயசுலேருந்தே நான் உன்னை லவ் பண்ணிட்டேன், ஸோ என் மனசை மாற்றிக்க முடியாது, நீ எனக்கு வேணும், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன்னு ரொம்பவே முரட்டுத்தனமாக நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஈவன் ஹீரோயினோட அம்மாவுமே போலீஸ் அழைச்சிட்டு வந்து டாக்டர் மேலே கேஸ் கொடுத்து அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அதே நேரம் மிஸ்டர் கூவோட பிஸ்னஸ் பயங்கரமாக லாஸ் ஆகிடுது. ஸோ ஜாஸ்மின் கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறா. எப்போ நீ எங்கள் குடும்பத்தை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனியோ அப்பவே எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதுக்கப்புறம் எங்களை தேடி வராத, இல்லை உன்னையுமே ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு அம்மா மிரட்ட வேற வழி இல்லாமல் ஜாஸ்மின் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறா. கட் பண்ணா சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட அன்னியன் ஃபார்ம் வெளியில் வந்து இதுக்கப்புறம் நான் உனக்கு தேவையில்லை, உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணுங்கிறத பழகிட்ட, சின்ன வயசில் நீ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் அடிக்கடி வெளியில் வந்துட்டு இருந்தேன், பட் இப்போ தான் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்டெல்லாம் கிடச்சிட்டாங்க, அதனால் இதுக்கப்புறம் என்னோட தேவைகள் உனக்கு இருக்காது, உன்னோட வாழ்க்கையை ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துக்கோன்னு சொல்லவும் நீ இல்லைனா கண்டிப்பாக நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன், ப்ளீஸ் என் கூடவே இரு, அடிக்கடி எனக்கு உன்னோட உதவி தேவைப்படும்னு ஹீரோயின் சொல்கிறா. உன்னோட ஃபேமிலியையும் ஹீரோவையும் தாண்டி உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுலேருந்து நீ தப்பிக்க முயற்சி பண்ணினா கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுறேன், மற்றபடி என்னோட உதவி உனக்கு பெருசாக தேவை இருக்காது, அதனால நீ எதுக்கும் வருத்தப்படாமல் சந்தோஷமாக வாழ்ந்துக்கோன்னு சொல்லி ஹீரோயினோட அன்னியன் கம்ப்ளீட்டாக போயிடுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லவும் ஹப்பா இதுக்கப்புறம் நான் ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த அன்னியன் வந்து என்னை அடிக்க மாட்டா, ரொம்ப ஹாப்பின்னு சொல்லவும் ஹீரோயினுமே கிஸ் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாக அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.